ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது நம்ம எலெக்ஷனுக்கு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ், உங்கள் தெரிஞ்சவங்க, வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க அவங்கள்ட்ட எல்லாம் நீங்கள் பேசுங்க. டிவிக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு சொல்லுங்கள். அண்ட் யாராச்சும் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா, அவங்கள கேளுங்க. ஏன் நீங்கள் திமுக சப்போர்ட் பண்ணுறீங்க கேளுங்க. அவங்கள்ட்ட ஒரு 5 ரீசனை கேளுங்க. ஏன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேளுங்க. அவங்க ஏதாச்சும் ஒரு 5 ரீசனை சொல்லுவாங்களா? சொல்லட்டும். 5 சொன்னதுக்கப்புறம் கேளுங்க. நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 ரீசன் கேளுங்க அவங்கள்ட்ட. திமுக கொள்ளை அடிச்சிருக்காங்களா? கொலை நடந்துகிட்ருக்கா நாட்டில்? கஞ்சா விற்றுட்ருக்காங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? ஊழல் இருக்கான்னு கேளுங்க. இதெல்லாம் பண்ணுறாங்களா அவங்கள்ட்ட திருப்பி கேளுங்க. இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, இப்படி பண்ணுறவங்களுக்கு நீங்கள் எப்படி ஓட்டு போடுவீங்கன்னு அவங்கள்ட்ட திருப்பி கேளுங்க. இவ்வளோ பண்ணுறாங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் மட்டும் கிடையாது, இந்தியா மொத்தம் தெரியும், உலகத்துக்கே தெரியும் அது. ஹிந்து சேனல், டைம்ஸ் ஆஃப் இந்தியா இங்கிலீஷ் சேனலில் நியூஸ்லலாம் போட்டுட்ருக்காங்க. அவங்க நான் பொய் சொல்லணுமா நான் உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் பேசுங்க. தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாட்டையும் பேசுங்க. ஏன் அவங்க ஓட்டு போட இருக்காங்க கேளுங்க திமுகவுக்கு. அவங்க கொள்ளை அடிக்கலையா? ஏன் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? கஞ்சா விற்றுட்டு எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல? அப்புறம் இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு கேளுங்க. ஓகே, எல்லா மக்களுமா சேர்ந்து மாற்றத்தை எதிர்ப்போம். டிவிக்கு ஓட்டு போடுங்க.